நாம் இன்று உங்கள் குழந்தைகள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் ஒரு சில கிரக இணைவுகளால் அவர்கள் எந்த படிப்பினை மேற்கொள்ளலாம் என்று தொடர்ந்து நாம் இந்த காணொளி வாயிலாக ஆலோசனை பெற்று வருகிறோம். அவ்வாறாக இன்று இன்ஜினியரிங் படிப்பு முடித்தாலும் அவர்கள் கட்டிடக்கலையில் எப்படி திகழ்வதற்கான ஜாதக அமைப்பு சூரியனும் புதனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால், அல்லது எப்படி சேர்ந்திருந்தால் என்றால் உங்களுக்கு குழப்பம் இருக்க வேண்டாம். சூரியன் 1 5 புதன், அல்லது செவ்வாய் சூரியனும் புதனும் சேர்ந்து உள்ளது, அல்லது செவ்வாய் 5 9 இருந்தாலும் சரி, இது போன்ற அமைப்புகள் இருக்கும் பொழுது இவர்கள் கட்டிடத் தொழிலில் மிக விமர்சையாக வளர்ந்து வரக்கூடிய ஜாதக அமைப்பு இந்த சூரியன் புதனால் கிடைக்கும். இன்ஜினியரிங் என்பது படிப்பு சார்ந்தது. இன்ஜினியரிங் வந்து பல துறைகள் இருக்கிறது. அதிலில் கட்டிடக்கலை நுணுக்கங்களும் ஆர்டிக்கல் டெக்ஸ்சர்னு சொல்லுவார்கள், வரைபடை கலை, அதன் மூலம் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனை மேற்கொள்வதற்கான அமைப்புகள் எல்லாம் நல்ல படித்திருந்தாலும் இது போன்ற பெரிய கான்ட்ராக்டிலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும், பெரிய பெரிய கான்ட்ராக்டு, பெரிய பெரிய நிறுவனங்கள், இதுக்கெல்லாம் சூரியன் புதன் ரொம்ப மிக முக்கியமான கிரகமாக உங்கள் ஜாதக ராசி கட்டத்தில் இருந்தால் உங்கள் பிள்ளைகளை இது போன்ற துறைகளில் பயன்படுத்தி அதன் மூலம் அவர்கள் வெற்றி பெற வாழ்த்துகிறது. நீங்களும் அதற்கு உண்டான சூழலை உருவாக்கி கொடுப்பது உங்களுக்கு நன்றாக இருக்கும். இதே வேளையில் இருப்பவர்தான் ஒரு சில குறைபாடுகளாக இருக்கக்கூடிய கிரகத்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த சென்ட்ரிங் வேலை என்று சொல்வார்கள், கம்பி கட்டுவது, பலகை அடிப்பது, அதற்கான தொழிலை செய்வதற்கும் இதே கிரகங்கள் தான் காரணம். இதில் நல்ல முறையில் கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஆளுமையாக சூரியனோட பங்கோடு இருக்கும் பொழுது ஆளுமையாக இருப்பார்கள். ஆளுமையாக என்றால் நிர்வாகத்திறனோடு இருப்பார்கள். இதே கிரகங்கள் ஒரு சில கிரகங்களோட, உதாரணமாக ராகு கேதுவோடு சேர்ந்து விட்டார், அல்லது நீசமாகிவிட்டார், இது போன்ற அமைப்பில் இருப்பவர்கள் இதே தொழிலில் இருப்பார்கள். ஆனால் அவர் எங்கே இருப்பார்கள்? வேலை செய்பவராக இருப்பார்கள். வேலை கொடுப்பவர் இடத்தில் இருப்பவருக்கான ஜாதக அமைப்பும் வேலை செய்பவர்கள் ஜாதக அமைப்பும் ஒன்றுதான். ஆனால் அவர்கள் எப்படியாப்பட்ட சூழலில் வளர்ந்து வந்தார்கள், படித்து வந்தார்கள் என்பதெல்லாம் தான் அந்த துறையில் அவர்கள் மென்மேலும் வளர்வதற்கான சூழல் இந்த சூரியன் புதன் செவ்வாயோட பங்காக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் ஜாதகத்தில் சூரியன் புதன் தனித்திருந்தாலும் சரி, செவ்வாயோட பங்கு பெற்றாலும் சரி, இது போன்ற படிப்புகளில் அவர்கள் பயன்படுத்தி அது போன்ற தொழிலில் ஈடுபடுத்தி கொள்ள அவர்கள் வாழ்க்கையில் மிக வெற்றி பாதைகளை அடைவதற்கான சூழலும். என இன்றைய காலகட்டத்தில் வீடு என்பது மிக முக்கியமான ஒரு அசட்டாக வந்துவிட்டது. ஆடம்பரத்தை தாண்டி ஒவ்வொருவரும் வீடு கட்டாயம் என்பதே அதற்காக ஓட்டமாக தான் இன்றைய நவநாகரிகத்தில் ஓடிக்கொண்டே உள்ளது. கண்டிப்பாக ஒருவர் 2 வீடு 3 வீடு 4 வீடுக்கு மேல் இன்றைய காலகட்டத்தில் உள்ளது. ஆக அந்த கல்வியினால் அவர்களோட வாழ்க்கை மிக முக்கியமாக இன்றைய துறைக்கும் இன்றைய காலகட்டம் தேவை உள்ளது. உங்கள் பிள்ளைகளோட ஜாதகத்தில் சூரியன் புதன் அதன் பங்கு இருக்கும் பொழுது இந்த துறை நல்ல வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. அதனை பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துகிறோம்.